Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 5 2-dimensional analytical geometry 2 சரியா இரு பரிமாண முறை பகுமுறை வடிவியல் அப்படின்றது சொல்லுவாங்க தமிழில். ஓகே, எக்ஸசைஸ் 5.4 டேஞ்சன்ட் நார்மலை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா, ரைட். அப்போ எக்ஸசைஸ் 5.4 இதுக்குள்ளே இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன், அதை நீ பார்த்துக்கோ முதல்ல. அப்போனா தான் உனக்கு தெளிவாக புரியும். 5.4 ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ரீட் பண்ணுறேன் பார்த்துக்கோ. கொஸ்டின் நான் பேஸ் பண்ணல. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டூ டேஞ்சன்ஸ் இரண்டு தொடுகோடுகள் இருக்குது, அன்லே பண்ணிக்கோ. தட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் 5,2 டு த எலிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஒரு பாயிண்டில் இருந்து எலிப்ஸுக்கு ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட், எலிப்ஸுன்றது உனக்கு தெரியும், இதுதான் எலிப்ஸ். இதுக்கு ஏதோ ஒரு டிஸ்டன்ஸான பாயிண்டில் இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் 5,2 அப்படின்னா கணக்கில் வருதுன்னு வச்சுக்கோங்க. 5,2 அப்படின்னா இந்த பாயிண்டில் இருந்து ரெண்டு டேஞ்சண்ட் வரைகிற மாதிரி, ரெண்டு டேஞ்சண்ட் இது அப்படி தொட்டுட்டு போகிற மாதிரி, புரியுதா? இல்லை உனக்கு மாதிரியா தெரியுது அப்படின்னா தள்ளி வச்சுக்கோ, பாயிண்ட் அப்படி வச்சுக்கிட்டு லாங் அப்படி போட்டோம்னா இதில் ஒரு பாயிண்ட் தொடுற, அந்த இது தொடுற மாதிரியும். சரியா சொல்கிறது? டேஞ்சன்னா தொட்டுக்கிட்டு போகிறது, இப்படி டச் பண்ணிட்டு போகிறது. சரியா? இல்லை சார் எனக்கு மாதிரியா தெரியுது அப்படின்னா இப்படி போடாமல், அந்த ஆக்சஸ் போடாமல் காட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தெரியும். எப்படி சார் அப்படின்னா, இப்படி சர்க்கிள் போட்டு எலிப்ஸ் போட்டுட்டு ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அப்படி வச்சு இப்படி தொட்டுட்டு போகிற மாதிரி, அப்படி டச் பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த பாயிண்ட்டு தான் அவன் கொடுத்துருக்கான். இதுதான் டேஞ்சன்ட், இதுவும் டேஞ்சன்ட், டிஜிடின்னு எழுதியிருக்கேன் ஷார்ட்டாக. இந்த பாயிண்ட்டு தான் 5,2. இதுதான் என்னது? எலிப்ஸ் அப்படின்னு அர்த்தம், புரிஞ்சுக்கிறணும். சரியா? நீள்வட்டத்திற்கு ஒரு பாயிண்டில் இருந்து ரெண்டு தொடுகோடு, டூ டேஞ்சன்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக செய்யணும். இப்போ அந்த கிவன் எலிப்ஸை எடுத்துக்க. முதல்ல கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, 2x² + 7y² ஈக்குவல் டு 14. 14ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, 14ஆல் டிவைட் பண்ணோம்னா 2x² டிவைடட் பை 14 ப்ளஸ் 7y² டிவைடட் பை 14 ஈக்குவல் டு 14/14. அடிச்சிட்டோம்னா 1. இதெல்லாம் அடிச்சிட்டோம்னா x²/7 ப்ளஸ் y²/2. இதில் பெரிய நம்பர் என்னென்னு பார்த்து a²ன்னு எடுக்கணும். அப்போ a² = 2, b² = 2. அப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து என்ன ஆக்சிஸு? மேஜர் ஆக்சிஸ்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். மேஜர் ஆக்சிஸ் எக்ஸு கீழே தான் a² எடுத்திருக்கோம், அதனால் மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். எழுத வேண்டியதில்லை, உனக்கு தெரியறக்காண்டி ப்ரீஃபாக சொல்கிறேன், அவ்வளோதான். ரைட்டா? ரைட், இருக்கட்டும். அடுத்து கண்டிஷன் ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்கிறது. ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ் நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு. y = mx + c சொல்லுவாங்கடா. y = mx + c வந்து எடுத்துட்டு, c எடுத்துட்டு a² m² + b² அப்படின்றது கண்டிஷன். சப்போஸ் c எடுத்துட்டு a² m² - b² போட்டோம்னா ஹைப்பர்போலா, தட் இஸ் ஹைப்பர்போலா. சரியா? இது வந்து எலிப்ஸ், ரெண்டையும் மறந்துடாது. இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். இந்த இடத்துல நான் எழுதுவேன் இந்த சிக்கு பதிலாக. இன்னொன்று பேரபுளானா c = a/mன்னு அர்த்தம். இது பேரபுலா, புரியுதா? மூணையுமே நான் வச்சுக்கோ. டூ டேஞ்சண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி கொண்டு வர்றது. அப்போ ரூட் ஆஃப் c²ன்னு வச்சுக்கோ. சின்னு போட்டேன், c². c² = a/m தான், c² வராது. இதுக்கு c² = இது ரூட் ஆஃப், இல்லைனா c = ரூட் ஆஃப்னு போட்டுக்கிறணும். ரைட். இப்போ c² எடுத்துட்டு a² m² ஹைப்பர், இது எலிப்ஸ்ன்றனால என்னது? b² அப்ளை பண்ணுவோம். சரியா சொல்கிறது? பாயிண்ட் வந்து என்னது? அட்டு 5,2 இதுதான் xyக்கு போடுறது. அப்போ 2 m தெரியாது, m தான் கண்டுபிடிக்கணும். x வந்து 5 ± ரூட் ஆஃப் 7, 7² போடக்கூடாது, 7 தான், ஏன்னா a² 7 தான். m² b² வந்து 2.
இது 5m எங்கிட்ட கொண்டு வந்துரு. 2 மைனஸ் 5m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவையில்லை, போடுறனா போட்டுக்க. 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் அப்படின்னு போட்டுக்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா ரூட் கேன்சல் ஆயிரும். ரூட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ரூட் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். ரூட் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 2 ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா 2 மைனஸ் 5m ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் கேன்சல் ஆயிரும் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2. இது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab 20m ஈக்குவல் டு 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2. 2ab கரெக்டானு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? ரைட். அடுத்து என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. ஒன் சைடாக கொண்டு போவோமா. 25m ஸ்கொயர் மைனஸ் 7m ஸ்கொயர் மைனஸ் 20m ப்ளஸ் 4 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் இந்த சைடு கொண்டு மூவ் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடில். ரெண்டையும் செப்பரேட் பண்ணோம்னா 18m ஸ்கொயர் மைனஸ் 20m ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா 9m ஸ்கொயர் மைனஸ் 10m ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதை சம்மன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா முன்னாடி நம்பர் இருக்கனால மல்டிப்ளை கடைசி நம்பரில் 1 9s are 9 மைனஸ் 10 1 9 9 மைனஸ் மைனஸு டிவைடட் பை 9 டிவைடட் பை 9 அடித்தா 1. அப்புறம் ரொட்டேட் பண்ணி எழுதணும்னா 9m மைனஸ் 1 m மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக எடுத்தோம்னா 9m மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, m மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, m ஈக்குவல் டு பாசிட்டிவ் ப்ளஸ் 1 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. இங்கே எடுத்தோம்னா 9m இஸ் ஈக்குவல் டு 1, m இஸ் ஈக்குவல் டு 1/9 ஒரு ஆன்சர் கிடைக்குது. புரியுதான்னு பார்த்துக்க. இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம 10th செஞ்ச மாதிரி செய்யலாம். ஓகேங்களா? 10th என்ன சார் செய்வீங்க அப்படின்னா y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேலே ஃபார்முலா போட்டிருக்கேன்ல y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டு அதில் எடுத்துன்னு செய்யலாம். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு எடுத்து அதுலேயும் எடுத்து என்ன செய்யலாம், போட்டு ஆன்சர் எடுக்கலாம் எம்முக்கு பதிலாக. சரியா சொல்கிறது? அப்போ உன்னுடைய சாய்ஸ் எப்படி செய்கிறியோ அப்படி செய்யலாம். ஏன்னா டீச்சர்ஸ் பொறுத்து அந்த இடம் வந்து மாறும். ஸோ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. நான் 10th ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறேன், ஈஸியாக இருக்கும் அது உனக்கு உள்ளது. எப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்கிறேன்னா எம் வந்து 1/9 எடுத்துகிட்டு பாயிண்ட் வந்து 5,2ன்னு எடுத்தோம்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எழுதுனேன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னு எழுதுனேன்னா ஒய் மைனஸ் y1 பேரல் ஈக்குவேஷன் போடணும், அவ்வளோதான். நார்மல் கேட்டால் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும். m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 இதுதான் பேரல் ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் சொல்கிறது. அப்போ ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. அப்போ 9 கிராஸில் கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு 2 சாரி ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. ஒன்றும் தேவையில்லை. 9y மைனஸ் 18 உள்ள 9 மல்டிப்ளை பண்ணுறேன் எக்ஸ் மைனஸ் 5. ஒன் சைடாக கொண்டு போய் எக்ஸு பாசிட்டிவாக இருக்கணும், அதனால் இதை எங்கிட்டு கொண்டு போயிரு. எக்ஸு மைனஸ் 9y ப்ளஸ் 18 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸு மைனஸ் 9y ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எம் வந்து 9 1 பாயிண்ட் வந்து 5,2. சரியா? இது ஒரு ஆன்சராக புக்கில் ரெஃபர் பண்ணிக்க, கரெக்டானு பார்த்துக்கோ. சரியா? ரைட். அப்போ ஒய் மைனஸ் y1 வந்து 2 டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். எம் வந்து 9 எக்ஸ் மைனஸ் 5. அப்போ ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 9x மைனஸ் என்னது இது தப்பாடிட்டேனா? ஆமாம், இதுக்கு வந்து தான் ஒய் மைனஸ் y1 5,2 எம் ஈக்குவல் டு 1 ஆடா தம்பி, சாரிடா தம்பி. எம் வந்து என்னது 1, செகண்ட் ஆன்சர். எம் வந்து என்னது 1, நான் 9 போட்டேன் பாரு, 1. சரி, அப்போ இங்கே 1னால எக்ஸ் மைனஸ் 5. அப்போ எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் 5 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸு ஃபஸ்ட்டு 1. கரெக்டானு பார்த்துக்கோ, ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம புக்கு இல்லாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், புக்கு ஆன்சரை பார்க்கணும், டைமிங் எடுக்கும். தப்புனா கமெண்ட் பண்ண, நான் சொல்கிறேன் என்ன தப்பு அப்படின்ட்டு. ஓகே, குட். இதுதான் 2 டேஞ்சன்ட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மெத்தடை நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாலும் சரி ப்ளஸ் போட்டாலும் சரி உன்னுடைய விருப்பம்.
சரிங்களா, மறந்துடக்கூடாது. ஆமாம், குட். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் சம், கொஸ்டின் நம்பர் 2, எக்ஸசைஸ் 5. எக்ஸசைஸ் எதுரா? 5.4. ரைட். இப்போ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பார், ஃப்ளூரலில் இருக்குது. டூ டேஞ்சன் அர்த்தம். இந்த இடம் ஹிண்ட்டு பார்த்துக்கோ. அப்படின்னா அந்த ஏதோ கண்டிஷனை போட்டு தான் செய்யணும். சரியா சொல்கிறது? நம்ம மறந்துடாத, 2 ஆன்சர் காட்டுற மாதிரி இருக்கணும். சரியா? ரைட். அதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஹைப்பர்போலா கொடுத்துருக்கான். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா கொடுத்துருக்கான். x² / 16 - y² / 64 = 1. தம்பி, ஹைப்பர்போலாவில் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கோ அதைத்தான் a² எடுக்கணும், 16. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள b² = 64. ஃபஸ்ட்டில் எக்ஸ் இருக்கனால ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் அப்படின்னு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. குறுக்கச்சு அப்படின்னு சொல்கிறது ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு. ஓகே, குட். அப்போ ஏ வேணும்னா எடுத்துக்க, இல்லைனா விட்டுரு, தேவைப்படுச்சா பார்த்துக்குருவோம். ஓகே, ரைட். கிவன் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கொடுத்துருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கொடுத்துருக்கு. இது வந்து ஹைப்பர்போலா. சரியா? ஹைப்பர்போலா. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கு. நேர்கோட்டின் சமன்பாடு கொடுத்துருக்கு. 10x - 3y + 9 = 0 கொடுத்துட்டு பேரலல்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. 2 வார்த்தை ஹிண்ட் எடுத்துக்க. பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதில் பேரலல்னு சொல்கிறனால இதிலிருந்து எம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஈக்குவேஷனில் இருந்து ஸ்ட்ரைட் லைனில் இருந்து எம் கண்டுபிடிக்கணும்னா -a/b அல்லது -கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x / கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்போ -10/-3 அடிச்சிட்டோம்னா 10/3. இதுதான் உனக்கு என்னது? எம் ஆன்சர். இப்போ நீ கண்டிஷன் போடலாம். எந்த கண்டிஷன்னா, த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னு எழுதுவோம்ல, த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு த ஹைப்பர்போலா அப்படின்னு எழுதிட்டு, சரியா, மறந்துடக்கூடாது. எம் வந்து கொடுத்துட்டான் அவனே. இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? பாயிண்ட் வேணும். பாயிண்ட் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கணக்கை மூவ் பண்ண முடியும். y = mx + c அப்படின்ற மாதிரி. எம் வந்து நான் அந்த பேரலல்னு சொல்கிறனால கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதில் a² m² போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுவோமா? y = mx ± நான் அப்போதே உன்ட்ட சொன்னேன், சிக்கு பதிலாக a² m² - b² வரணும். ஹைப்பர்போலாக்கு மறந்துடக்கூடாது இந்த இடத்த. சரி, இப்போ ஒய் எம்முக்கு பதிலாக 10/3 எக்ஸு ± அப்படின்னு போட்டுக்கிட்டேன். √a² m² 16 m² அப்படின்னு போட்டுக்கலாம். 100/9 -64. சரியா? அப்போ ஒய் 10/3 எக்ஸு ± சரியான்னு பார்த்துக்கோ. 1600 / 9 -64. சரியா? y = 10/3 எக்ஸு ± இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 576 வருது. 1600 - 576 / 9 அப்படியே வெளியில் எடுத்தோம்னா என்ன ஆகும் பாரு. y = அப்படின்னு எடுக்கிறேன். y = அப்படின்னு எடுக்கையில் என்ன ஆகுன்னு பார்த்துக்கோ. y = 10/3 எக்ஸு ± 1/3 வெளியே எடுத்துக்கலாம். இல்லை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு பாரு. 1024 / ரூட்டில் வெளியே எடுத்தோம்னா என்ன வந்துடும்? 3 வந்துடும். இது மனம் மேலே உள்ள ரூட் எடுக்கலைனா அப்படியே இருக்கட்டும். இது ரூட் எடுத்துட்டேன். சரி, இப்போ ரூட் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு பாரு. 1024 மேலே 224 10 3 3 = 9 வரும். 3 3 = 9. y = 10/3 எக்ஸு ± சரிங்களா 32 வரும். 32 வெளியில் எடுத்துட்டோம்னா 3 32 மல்டிப்ளை பண்ணிப்பார். சரியா? இப்போ இதுதான் இங்கே அர்த்தம். இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3y = 10x ± 32.
இதுதான் டூ டேஞ்சன்ட் அப்படின்னு அர்த்தம், ரிக்வயர்டு. அதுதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கிட்டே வருது. டூ டேஞ்சன்ட் அர்த்தம். டேஞ்சன்ஸ் ஃப்ளூரில் இருக்குது, இந்த இடத்துல சென்டென்ஸ் கொடுத்துருக்கான் பார்த்துக்க. இந்த மாதிரி டூ டேஞ்சன்ட் கேட்டாலே இந்த பாயிண்ட் வரணும், இந்த கண்டிஷன் வச்சு தான் செய்யணும். புரியுதா சொல்கிறது? மறந்துடாத, நிதானமாக செஞ்சுக்க. ரெண்டாக பிரித்து எழுதணும் அப்படின்னா இதுங்கிட்ட கொண்டு போய் எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா 10x மைனஸ் 3y ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0 ஒரு ஆன்சரு. அதே மாதிரி 10x மைனஸ் 3y மைனஸ் 32 ஈக்குவல் டு 0 அப்படின்றது ஒரு ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் டேஞ்சண்ட்டுக்கு உள்ளது. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு சம்மு பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் பப்ளிக். ஓல்டு சம்மு ப்ரீவியஸ் இயர் இதுலெலாம் இருக்கும், ப்ரீவியஸ் சிலபஸில் உள்ளது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. 5 மார்க் சம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சம் இருக்குது இதில். ஹைப்பர்போலாவில் ஒன்று இருக்குது, எலிப்ஸில் ஒன்று இருக்குது. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் அப்படி கேட்டாங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். தொடும் புள்ளி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிங்க? ரைட். முதல்ல தொடுதான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் இருக்குது. தொடுதான்னா இந்த சி ஸ்கொயர் ஈக்குவல்டுன்னு கண்டுபிடிச்சோம்ல, இதுதான் எலிப்ஸுக்கு உள்ளது. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு டேஞ்சன்ட், அதாவது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஏ டேஞ்சன்ட் டு த கண்டிஷன். அதாவது எழுதிடவா? சரி, எழுதிடுறேன். அதை நோட்டுன்னு போட்டுக்க, நாற்று வச்சுக்கோ. அதாவது முதல்ல இது கணக்கு தெரியறதுக்கு முன்னாடி அதை எழுதிக்கிறேன். த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், equation of straight line y equal to mx plus c b y equal to mx plus b y equal to mx plus c be the tangent to the ellipse அப்படின்னா கண்டிஷன் வந்து அந்த இதுதான். எது? c square equal to a ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சப்போஸ் ஹைப்பர்போலா இருந்தால், இந்த இடத்துல ஹைப்பர்போலா இருந்துச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு. செகண்ட், ஹைப்பர்போலா இருந்தால் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது கண்டிஷன். இது வந்து ஹைப்பர்போலாக்கு. ஒரு நேர்கோடு, ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து எலிப்ஸுக்கு வந்து டேஞ்சண்டாக அமையணும்னா கண்டிஷன் வந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே இது ஹைப்பர்போலாக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்து டேஞ்சண்டாக அமையணும்னா பி ஏ டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ். பி தான் எழுதாமல் பிஏன்னு எழுதிக்கோ. அந்த இடத்துல ஏ போட்டுக்கோ. ரைட். டேஞ்சண்ட் அமையணும்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன், இதுக்கு ஹைப்பர்போலானா மைனஸ் வரும், மறந்துடக்கூடாது. இந்த கண்டிஷன் முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். அப்போ முதல்ல வந்து இந்த கணக்கில் தேர்ட் சம்மில் சொல்யூஷன் வர்றேன். கிவன் ஹைப்பர்போலா ஈக்குவேஷனா எலிப்ஸ் ஈக்குவேஷனான்னு பார்த்துக்கோ. ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கு, முதல்ல அதை எடுத்துக்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனு. இதுலேருந்து ஒய் கொண்டு வந்தோம்னா இதை அங்கிட்டு கொண்டு போ. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஒய், இல்லை நேரம் வேணால் எழுதிக்கோ. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4, இது கம்பேர் பண்ணிக்கோ. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ எம்முக்கு என்ன வரும்? எம்முக்கு வந்து எக்ஸுக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். சரி, சிக்கு என்ன இருக்குது? கான்ஸ்டன்ட்டு 4. ரைட், கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் இது வந்து ஸ்ட்ரைட் லைனு, கொடுத்த ஸ்ட்ரைட் லைனு. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸா ஹைப்பர்போலா என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. அதிலிருந்து கொண்டு வா. என்ன கொடுத்துருக்கு? எலிப்ஸ் தான் கொடுத்துருக்கு. கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கொடுத்துருக்கு. எலிப்ஸில் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேணும்னா 12ஆல் டிவைட் பண்ண ரெண்டு சைடும். 12ஆல் டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 12 x square by 12 given ellipse வந்து x square plus 3y square equal to 12 கொடுத்துருக்கு. 12ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா x square by 12 வந்துடும், plus 3y square by 12 வந்துடும். இங்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு 12 by 12 வந்துடும். அடிச்சிட்டோம்னா 1 ஈக்குவல் டு அங்கிட்டு இது ஒன்று ஆயிரும், 4 ஆயிருமா, ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் பை 4 இங்கேனா தம்பி வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் பை 12 வந்துடும். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பெரிய நம்பர் வந்து 12 தான். எலிப்ஸ்னால பெரிய நம்பர்னு பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒய் ஸ்கொயர் இது
ஹைப்பர்போலா அப்படின்னா நடுவில் மைனஸ் இருக்கனால ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துடலாம். ஆனால் எலிப்ஸை பொறுத்த மட்டும் எது பெரிய நம்பர்னு பார்த்து பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும். இது 12 தான் பெருசு, எக்ஸு கீழே இருக்குது, அதை அப்படியே எடுத்துட்டேன். அப்போ அடுத்த நம்பர் பி ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வந்துடும், 4 அப்படின்னு வந்துடும். ரைட், இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் கண்டிஷனை வந்து, அதாவது இந்த ஸ்ட்ரைட் லைனு இந்த எலிப்ஸுக்கு டேஞ்சண்டாக அமையுதா அப்படின்ட்டு பார்க்க போகிறேன். இந்த டச் பண்ணிட்டு போகுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்படி கொஸ்டின், இதுதான் கொஸ்டின். டேஞ்சண்ட் அமையுதா அப்படின்னா இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரைட்டு, கண்டிஷன் அப்படின்னு எழுதிடுறேன். நீ எழுதுகிற ஆள் இந்த மாதிரி எழுதிக்கும். இந்த இடத்துல இந்த லைனை எடுத்துகிட்டு கொடுக்கப்பட்ட கொஸ்டினில் இருந்துச்சுல இந்த ஸ்ட்ரைட் லைன், அதை எடுத்து எழுதி புது எலிப்ஸ்ன்னு இருக்குல்ல இந்த இடத்த எடுத்துகிட்டு அதுக்கு போல் இந்த ஈக்குவேஷனை எழுதி கண்டிஷன் கொண்டு வா. அதுதான் ஒரு ஃபார்மெட்டாக தெரியும். அந்த சென்டென்ஸ் அப்படியே கொண்டு வா. த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லி x - y + 4 = 0 be a tangent to the ellipse அப்படின்னு எழுதி அந்த x² + 3y² = 12 அப்படின்னு எழுதிட்டு கண்டிஷன் போட்டு c² = a² m² + b² சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பாரு. லெஃப்ட் ஈக்குவல் ரைட்னு லெஃப்ட்டில் c² என்ன வந்துடும், 4² அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன வந்துடும், 16 இங்கிட்டு வந்துருச்சு ரைட் சைடு. லெஃப்ட் சைடில் ரைட் சைடு என்ன வரும் பார்ப்போமா, a² 12 இருக்குது. ரைட்டு, எம்முக்கு பால் என்ன இருக்குது, a² மறுபடியும் 12 ஹோல் ஸ்கொயர் போட்டுறாத, a² 12 தான். சரி, 1 ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ப்ளஸ் b² இருக்குது, b² 4 தான். அப்போ 12 + 4 என்ன வந்துடும், 16 வந்துருச்சு பாரு. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாரு. தர்ஃபோர் கொடுக்கப்பட்ட கோடானது கொடுக்கப்பட்ட எலிப்ஸுக்கு என்னாகும், டேஞ்சண்டாக அமையும் அப்படின்னு சொல்லணும். சரியா சொல்கிறது? therefore அப்படின்னு எழுதுகிற மாதிரி எழுதணும். therefore the given equation of straight line tangent to the ellipse அப்படின்னு முடிக்கணும். இது அந்த ஒரு கண்டிஷனை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எந்த இடத்துல தொடுது, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எந்த இடத்துல டச் பண்ணிட்டு போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஃபார்முலானா பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டு நீ தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அப்ளை பண்ண முடியும். அதை முதல்ல டிசைட் பண்ணிக்கோ. சரியா சொல்கிறது? ஆமாம். அதாவது a² m/ அப்படின்ற மாதிரி வரும். -a² m/c பார்த்துக்க, a² m²/c b²/c. இதே இதுரா தம்பி ஹைப்பர் போலானா ரெண்டு சைடு மைனஸ் வரும்டா. பார்த்துக்கடா, டக்குன்னு சொல்லிட்டேன், பார்த்துக்க. புரியுதா? ரெண்டு சைடு என்ன வரும், மைனஸ் வரும். இப்போ அப்ளை பண்ணு. -a² 12, m வந்து 1², c என்ன வந்துச்சு 4, இங்கேயும் 4, b² என்னடா தம்பி வந்துச்சு 4. ரைட்டா? 1 4s are 4, 3 4s are 12, -3, 1. இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இதே இது ஹைப்பர் போலான்னு கேட்டிருந்து கண்டிஷனும் மாறும். சரியா? கண்டிஷனும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல, அது ரெண்டுலேயுமே என்ன வரும், மைனஸ் வரும். இதை நான் வச்சுக்கோ, மறந்துடாத. கண்டிஷனில் வந்து a² m² -b² வரும். அப்போ இது 5 மார்க் சம்மு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, மறந்துடாத. ஓகே, குட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாருமே படிச்சுக்கிறணும். நான் சொன்ன மாதிரி அது ஒரு கண்டிஷன் ஒன்று தனியாக வச்சுக்க, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தனியாக வச்சுக்கோ இந்த கான்டாக்டை. ரைட், இதே மாதிரி ஹைப்பர் போலாக அவங்களாம் வந்து கிரியேட்டட் சம்மா கேட்பாங்கடா. அதனால் சொல்கிறேன், ரெண்டு சைடு மைனஸ் ஒரு பாயிண்டில் கண்டிஷன் மாறும். செஞ்சு பாரு. இப்போ கன்சர்ன் டீச்சர்கிட்ட, உனக்கு கிளாஸ் இருக்க டீச்சர்கிட்ட எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா கிரியேட்டட் கொஸ்டினில் செஞ்சு பாரு. வாய்ப்பு உண்டு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு 4th சம்டா தம்பி. நெக்ஸ்ட்டு 4th சம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு த பேரபுலா அப்படின்னு கொடுத்துட்டு பெர்பெண்டிகுலர் டு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு கிவன் பேரபுலா கொடுத்துருக்கு. த கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா கொடுத்துருக்கு. கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா கொடுத்துருக்கு. பரவளையத்தின் சமன்பாடு கொடுத்துருக்கு. y² = 16x. சொல்லிக் கொடுக்கையில் கவனமாக கவனிக்கணும். சென்டென்ஸு சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழோ இங்கிலீஷோ சொல்லிக் கொடுக்கையில் என்ன சொல்கிறாங்கன்றதை கவனித்தா தான் நம்ம புரிஞ்சு படிக்க முயற்சி பண்ணணும். +1 +2லாம். சரிங்களா? ரைட், இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா. அதே மாதிரி கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. த கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், நேர்கோட்டின் சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? அதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 2y + 3 = 0 ப்ளஸ்ஸு
3 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, இதை வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x வந்து கம்பேர் பண்ணோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட பேரபிளா 4 டைப்ஸில் இதில் தான் மேட்ச் ஆகும், ரைட் சைடு ஓப்பனில். அப்போ 4a ஈக்குவல் டு கம்பேர் பண்ணோம்னா 16, தட் இஸ் அதாவது அப்போ a ஈக்குவல் டு 16/4, அப்போ a ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து m கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மைனஸ் a/b இல்லைனா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு, -2 பை +2 அடிச்சிட்டோம்னா -1 அப்படின்ற வருது m. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், இது வந்து நான் பேரலல் ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் சொன்னது என்ன சொன்னான், பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் சொன்னான். அப்போ நான் வந்து பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் மாற்றுறேன். பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்னா செங்குத்து சாய்வு மாற்றுறேன். பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் மாற்றினோம்னா என்ன ஆகும், -1/mனு மாறும். இது -1/mனு மாறினா மைனஸ், சரியா சொல்கிறது, 1/-1. அப்போ என்ன ஆயிரும், +1. இப்போ இதைத்தான் நம்ம எம்முன்னு எடுத்து செய்யணும். புரியுதான்னு பார்த்துக்க. ஏன்னா பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்னு சொன்னால் அதை எடுத்து தான் செய்யணும். அப்போ நீ எழுதையில் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்த்துக்க. தி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸு ப்ளஸ் சிக்கு வந்து a/mன்னு அர்த்தம். சிக்கு என்னது, அந்த இதில் சொன்னல a/m அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒய் எம் வந்து 1 தான், எக்ஸுக்கு எக்ஸு தான், ஏக்கு என்னது 4, எம்முக்கு 1 தான். அப்போ என்ன வந்துருச்சு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4. அந்த சைடு கொண்டு வந்தால் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட். புரியுதான்னு பாரு. இந்த பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்பை தான் எம்னு எடுத்து செய்யணும். என்ன சொல்லியிருக்கான் அவன், பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து பேரலல்னு சொல்லியிருக்கான். புரியுதா சொல்கிறது, அதோட ஸ்லோப் எடுத்து அப்படி செய்யணும். கவனமாக பார்த்துக்கோ. அந்த இடத்துல பேரலல் வார்த்தை வந்து அப்படியே எம் எடுத்து செஞ்சிடலாம், -1 எடுத்து போட்டுருக்கலாம். பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்பை தான் எம்னு எடுத்து செய்யணும், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த இது கண்டிஷன், இது சி உனக்கு சொல்லியிருக்கால அந்த 3 இதில் அது. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 5th சம்டா தம்பி. நெக்ஸ்ட் 5th சம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட் அட் t is equal to 2ன்னு கொடுத்து பேரபுலான்னு கொடுத்துருக்கு. என்ன கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா வந்து y² ஈக்குவல் டு 8x. என்னடா தம்பி, இப்போ இதை ஓப்பன் பண்ணது கம்பேர் பண்ணோம்னா y² ஈக்குவல் டு 4ax, தட் இஸ் 4a ஈக்குவல் டு என்ன வந்துடும், 8 வந்துடும். அப்போ a ஈக்குவல் டு 8/4ன்னு வந்துடும். அப்போ a ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். குட், சரி, ரைட், கண்டுபிடிச்சிட்டேன். அட் t ஈக்குவல் டு கிவன் என்ன கொடுத்துருந்தான், கிவன் t வந்து 4ன்னு கொடுத்துருக்கானா 2. அப்போ டீக்கு வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லுவாங்க. பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்றது என்ன மறந்துடக்கூடாது, எக்ஸ் ஈக்குவல் டு at², ஒய் ஈக்குவல் டு 2at அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு பாயிண்ட்டாக எழுதுகிறோம் அப்படின்னா at², 2at அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாயிண்ட்டு கண்டுபிடிச்சோம்னா ஏக்கு 2, t² போட்டோம்னா 4ன்னு ஆயிரும், -2 × 2 × 2 அப்படின்னு வரும். அப்போ 4 2s are 8. அப்போ ரிக்வயர்டு பாயிண்ட் வந்து 8,8ன்னு வருது. அவன் கேட்டது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. therefore the equation of tangent at அப்படின்னு எழுதி 8,8ன்னு எழுதி சின்ன பிள்ளையில் எழுதுகிறேன், 10th ஸ்டாண்டர்ட் எழுதுகிற y - y1 ஈக்குவல் டு m × x - x1 போட்டோம்னா ஆன்சர் கிடைக்கும். y மைனஸ் m வேணுமா, அப்போ m வராதுல்ல. அப்போ டீக்கு உள்ளதே ஃபார்மேட் போடுவோமா, அட் t ஈக்குவல் டு போட்டோம்னா என்ன போடலாம், டேரெக்டாக போட்டுடலாம்டா தம்பி. அப்படின்னா இந்த பாயிண்ட் தேவையில்லை. இப்போ இதில் போட்டோம்னா m வேணும், இல்லைன்னா y ஈக்குவல் டு mx + c அப்படி தானே. ஆமாம், சி வேணும், சுற்றிட்டு போகுது. அப்போ இந்த பாயிண்ட் தேவையில்லை நம்மளுக்கு. y ஈக்குவல் டு எக்ஸ், அது பாயிண்ட் ஆஃப் இது கண்டுபிடிப்போம்ல, yt + x + at² எழுதிடலாம்டா ஃபார்முலா. இதோட தேவையில்லை. அட் டீன்னு எழுதி அட் டி அப்படின்னு எழுதிட்டு எழுதிட்டா yt ஈக்குவல் டு எக்ஸ் + at² சொல்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட். அப்போ இதில் ஒய்க்கு என்ன போட்டுக்கலாம், டீக்கு என்ன வந்துச்சு 2.
சரியா? ரைட்டு. எக்ஸுக்கு இருக்கட்டும், ஏக்கு என்ன தான் வந்துச்சு 2, இதுக்கும் 2 ஸ்கொயர். அப்போ 2y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 2s are 8. அப்போ எக்ஸு மைனஸ் 2y ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. நான் இந்த இதை டைரெக்டாகவே அப்ளை பண்ணிட்டேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய்டி சிக்கல எக்ஸ் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் ஒய்டின்னு எழுதலாம், அல்லது ஒய்டி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். டி எடுத்து தொடுகோட்டின் சமன்பாடுன்னு சொல்லுவாங்க பரவளையத்துக்கு. இல்லை இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் கண்டுபிடிச்சோன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன் அப்படி எழுதி இல்லை ஒய். அப்போ எம்மு வேணும். எம்மு வேணுன்னா எப்படி கண்டுபிடிப்பேன்? இதை சுற்றி செஞ்சு பாரு, சும்மா ட்ரை பண்ணி பாரு. எப்பயுமே வந்து நம்மளுடைய முயற்சிகள் வந்து ஜெயிக்கணும். இப்போ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிக்கு பதிலாக என்ன எழுதுவோம்? ஏ பை எம்னு எழுதுவோம், அப்படி தானே? சரி, பாயிண்ட் வந்து 8,8ன்னு போட்டோம்னா 8 ஈக்குவல் டு என்ன வந்துடும்டா தம்பி? இங்கேயும் 8 எம்மு ப்ளஸ்ஸு 2/m. அப்போ என்ன எம்மால் மல்டிபிளை பண்ணால் எம் ஸ்கொயர் ஆயிரும்ல, இல்லை கிராஸ் மல்டிபிளை பண்ணால் 8m ப்ளஸ் 8m ஸ்கொயர் ப்ளஸ் 2 சரிதானா? இங்கே ஈக்குவல் டு வரும். பார்த்துக்க பொறுமையாக ட்ரை பண்ணி பாரு. ஈக்குவல் டு வரும். கிராஸ் மல்டிபிளை பண்ணிவிட்டு இங்கிட்டு கிராஸ் பண்ணி கடைசியில் இங்கே 8 அங்கிட்டு கொண்டு போனால் சரி தான். ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா 8m ஸ்கொயர் மைனஸ் 8m ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. சரி, ஃபேக்டரைஸ் 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 4m ஸ்கொயர் மைனஸ் 4m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. 1 4s are 4, 2 4s என்ன வரும்? 1 4s are 4 மைனஸ் 4, 2 2s are 4 மைனஸ் 2 மைனஸ் 2. அப்போ 2 டிவைடட் பை என்னது? 4 டிவைடட் பை என்னது? 4 அடிச்சிருவோம். அடிச்சா என்ன வந்துடும்? மைனஸ் 1/2 m, அதாவது 2m மைனஸ் 1. இங்கிட்டு என்னடா வருது? 2m மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து m ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 1/2, 1/2 தான் வரும். ஒரு ஆன்சர் எடுத்துக்கிடுவோம். ஒரு ஆன்சர் எடுத்துகிட்டு 10th செஞ்ச மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் போட்டு பார்ப்போம். இந்த ஃபார்மெட் வருதான்னு பார்ப்போம். இது ஆறுன்னு வச்சுக்கோ, செஞ்சு பார்த்துக்கோ. ரைட். ஒய் மைனஸ் ஒய் ஒன்ஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். டைம் வேஸ்ட் நினைக்காத, ட்ரை. மைண்டு வந்து நம்ம எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஈக்குவல் டு எம்முக்கு வந்து என்ன வந்துச்சு? 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 சரிதானா? 2 கிராஸில் கொண்டு போனால் 2y மைனஸ் 16 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 8. ஒன் சைடாக கொண்டு போனால் எக்ஸு மைனஸ் 2y மைனஸ் 8 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் ஒன்றா இருக்கான்னு பாரு. வெரி குட். நம்ம ட்ரை பண்ணணும் தம்பிகளா. அதுதான் இங்கே கணக்கை வந்து நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். கான்செப்ட் விட்டுறக்கூடாது. இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் எடுத்து இந்த பாயிண்ட் மாதிரி கொண்டு வந்து அதிலிருந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சனுக்கு அந்த ஃபார்மெட் கொண்டு வந்து பேராபிளாக் உள்ளதை கொண்டு வந்து எம் கண்டுபிடிச்சி செஞ்சுருக்கேன். சுத்தரே நினைக்கக்கூடாது. சக்ஸஸ் பண்ணணும் எப்படி இருந்தாலும். இப்போ உனக்கு இந்த ஃபார்முலா மறந்துருச்சு. ஒய்டி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர்னு மறந்துருச்சு. இந்த நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டிருக்க இந்த இடம். அப்போ நான் விட்டுட்டு இருக்கக்கூடாது. இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம் தெரியும் அப்படின்னா பாயிண்ட் எடுத்துடணும். எடுத்துட்டோமா? அந்த ஈக்குவேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்டில் படித்தது. அப்போ எம்மு வேணும், யோசிக்கணும். எம் வேணும் யோசிக்கையில் அந்த இது இருக்குது பாரு, 3 கண்டிஷன். 2 டேஞ்சன்ட்டுக்கு 2 போட்டுருந்துச்சுல, சி ஸ்கொயருக்கு சிக்கு ஏ பை எம், சி ஸ்கொயருக்கு வந்து அந்த மாதிரி போட்டிருந்தோம்ல, சிசி ஈக்குவல் ரூட் ஆஃப் எழுதலாம். சரி, எதுக்கு? நீள்வட்டத்துக்கு, எலிப்ஸுக்கு, ஹைபர்போலாக்கு 3 கண்டிஷன் போட்டிருந்தோம்ல, அதில் இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். மைண்டை கொண்டு வந்து எக்ஸ் ஒய்க்கு பதில் 8 8 போட்டு அப்ளை பண்ணி எம்மு கண்டுபிடிச்சா ரெண்டுக்கு ஒரே ஆன்சர் வரனால ஒரு எம் அப்ளை பண்ணால் போதும். அப்போ எனி ஒன்றா செஞ்சுக்க. ஒன்று இது, ஏன்னா இது. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. 6th சம். இது நான் வந்து 6th சம் வந்து நான் ஒரு தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சரி, இதிலே நான் செஞ்சிடறேன். ஒரே ஃபுல் வீடியோவை போட்டோம். தீட்டா கொடுத்துருக்கு, ஹைப்பர்போலா கொடுத்துருக்கு. கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா கொடுத்துருக்கு. 12x ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர் ஈக்குவல் டு 108 அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ 108 டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா ஈக்குவல் டு அங்கிட்டு 1 வரணும்டா தம்பி. 12x ஸ்கொயர் மைனஸ் 108 மைனஸ் 9y ஸ்கொயர் பை 108 ஈக்குவல் டு 108 டிவைடட் பை 108. ஒரு நிமிஷம் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்க. இது ரெண்டையும் 108 வருது. அப்போ இதை ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா இந்த 9 இங்கே வந்துடும், இந்த 12 இங்கே வந்துடும். இது 1 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 9
minus y square by 11 equal to 1. அப்போ a square equal to 9, b square equal to 11. அப்போ a square வந்து முன்னாடி உள்ளது எடுத்திருக்கோம், அதனால் transverse axis வந்து x axis அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். அப்போ a வேணும் அப்படின்னா a equal to என்ன வந்துடும்? 3 அப்படின்னு வந்துடும். மறந்துடா, இது 12டா, 11 போட்டேன் பார், 12. சரி, அப்போ பின்னு எடுத்தோம்னா 4 into 3ன்னு வரும், 2√3ன்னு வந்துடும் வெளியே எடுத்துட்டோம்னா. ரைட்டு. இப்போ வந்து நீ பேராமெட்ரிக் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு? பேராமெட்ரிக் ஃபார்ம் தீட்டா கொடுத்துருந்தா, பேராமெட்ரிக் ஃபார்ம் அட் தீட்டா எதுக்கு? ஹைப்பர்போலாக்கு. x equal to secant தீட்டா, y equal to tan தீட்டா, இது தெரிஞ்சிருக்கணும். அப்போ x is equal to தீட்டா கொடுத்துருக்காங்க. தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க? π/3. அப்போ secant π/3, y equal to tan π/3. இது a secant தீட்டா, இது b tan தீட்டா. அப்போ ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 2√3ன்னு வருது. அந்த இடத்துல பார்த்துக்க, விட்டுறாத, 2√3. அப்போ 3 into 3 இதுக்கு ஆன்சரு. இது சாரி 2டா, 1/2 2 தலால் வந்துடும். y equal to 2√3 into √3ன்னு வரும், tan π/3. அப்போ என்ன வந்துருச்சு? 6ன்னு வந்துடும் y. இதுவும் என்ன வந்துருச்சு? 6. அப்போ எக்ஸு பாயிண்ட் ஆஃப் இது வந்து ரெண்டுமே என்ன வருது? 6,6 அப்படின்ற பாயிண்ட்டு கிடைக்குது. புரியுதா சொல்கிறது? இப்போ நீ எப்பயும் போல் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சர்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி பிரிச்சுக்கோ. எப்படி சொன்னால் ஒரு விஷயம் இருக்குது. x² அப்படின்னா x(x1) அப்படின்னு பிரிக்கலாம், y² அப்படின்னா y(y1) அப்படின்னு பிரிக்கலாம், x அப்படின்னா x + x1/2ன்னு பிரிக்கணும், y அப்படின்னா y + y1/2 அப்படின்னு பிரிக்கணும். இது கான்செப்ட். டேஞ்சண்ட்டுக்கு பிரிக்கிற சிம்பிள் வே. அப்போ இந்த ஃபஸ்ட்டில் இதிலேருந்து வர்றேன். 12 x into x1, x² இருக்கனால சாரி, மைனஸ் y into 9 y into y1 equal to 108. சரி, 12 into x பாயிண்ட் போடுறேன் 6, 9 y into 6 equal to 108. 6ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 12x மைனஸ் 9y, 1 6 are 6, 8 6 are 48. சரியா? அடுத்து என்ன வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக. என்ன வந்துச்சு? 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் 4x மைனஸ் 3y. இது என்ன வரும்? 6 3s are 18, மைனஸ் 6 equal to 0. இதுதான் டேஞ்சண்ட், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட். நார்மல் கேட்டிருக்கு. இது த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட் அட்டு 6,6. இதே மாதிரி த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் தொடுகோட்டுன்னு, அது இது தொடுகோடு, இது செங்கோடு, அட்டு 6,6னா இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு கோஎஃபிஷியண்ட்டை 3xன்னு வந்துடும், 4yன்னு வந்துடும், ப்ளஸ் வந்துடும். ஈக்குவேஷன் சைனை சேஞ்ச் பண்ணோம்னா ப்ளஸ் கே, கான்ஸ்டன்ட் எது இருந்தாலும் எடுத்துகிட்டு ப்ளஸ் கே தான். இப்போ கே கண்டுபிடிச்சோம்னா ரிக்வயர்ட் ஆன்சர். பாஸ் பண்ணு. 3 into 6 ப்ளஸ் 4 into 6 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 6 3 18 ப்ளஸ் 24 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. கே ஈக்குவல் டு மைனஸ் 42. சரியா? இதை கொண்டு இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா ரிக்வயர்ட் நார்மல் ஈக்குவேஷன் 4y மைனஸ் 42 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நார்மல் ஈக்குவேஷன். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சா தான் நம்ம கணக்கு என்ன செய்ய முடியும்? மூவ் பண்ண முடியும். இதெல்லாம் 5 மார்க் கணக்கு மாதிரி நீ தான் மூவ் பண்ணணும். டேஞ்சன் நார்மல் கேட்டிருக்கனால நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேயா? குட். செவன்த்து சம்லாம் தம்பி, வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஓகேயா? ப்ரூவ் தட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் T1 அண்ட் T2 அந்த பேரபுலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு பேரபுலாவில் 2 இடத்துல கட் பண்ணுது டேஞ்சண்ட்டு, அதோடைய கொடுத்துருக்காங்க அவங்க. இதுதான் பேரபுலா அப்படின்னா ஒரு டேஞ்சண்ட்டு இன்டர்செக்ட் ஆகிற இடம். சரியா? ப்ரூவ் தட் த டேஞ்சண்ட் ஆஃப் அந்த டேஞ்சன்ஸ் வந்து T1 T2ன்றது அந்த பேரபுலா அப்படின்னு பாயிண்ட்லேருந்து எடுத்து கட் பண்ணுற இடம் இந்த இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், சாரி ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். நீனா யோசிச்சு பார்த்துக்கோ. இப்படி ஒரு டேஞ்சண்ட் போடுறேன்,
சரியா? இது வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கோ. இது T1 அப்படின்ற பாயிண்ட்டு, இது என்னது T2 அப்படின்ற பாயிண்ட்டு. இப்போ இதுக்கு நேரம் இப்படி கோடு போட்டு வரைஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல தொடுது. ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல வரைகிறேன். இது இப்படி தொடுது இந்த இடத்துல. அப்படி தொட்டுட்டு போகுது இந்த இடத்துல. இது T1 வச்சுக்கோ. இது T2 இடத்துல டேஞ்சண்ட் வரைஞ்சிருக்கு. இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாரு, இந்த இடத்த தான் அவன் சொல்கிறான். அந்த இடத்த என்ன சொல்கிறான்னா ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பார்த்துக்க. ஏன்னா அவனுக்கு இந்த இடத்துல 3 1 2 3 2 அப்படின்னா இங்கே நெகட்டிவ் வருது அப்படிலாம் யோசிச்சோம்னா சிரமமாயிரும். அப்படி இல்லைன்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடணும். படத்தை ஃபுல்லாக எரேஸ், அதாவது ஆக்சஸ் எரேஸ் பண்ணிடு. ஆக்சஸ் எரேஸ் பண்ணிக்க. சரியா சொல்கிறது? நம்மளாம் நார்மலாக சும்மா காமனாக சொல்லி பழகிக்கிறணும். சும்மா காமனாக சொல்லி பழகிக்கிறணும் அப்படின்னா நீனா சொல்லிக்கிறணும். எங்கன்னா ஒரு இடத்துல அப்படி கட் பண்ணுற மாதிரி. சரியா சொல்கிறது? ஆக்சஸ் போட்டு பாயிண்ட்டை போட்டு நம்மளாம் ஒரு ஓரலாக போட்டிருக்கோம். நீ வாட்டில் இந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படி இப்படிலாம் டிசைட் பண்ணிடாத. இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இதுதான் அந்த பாயிண்ட்டு. A T1 T2 A ஆஃப் T1 + T2 அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பாயிண்ட்டை தான். இந்த பாயிண்ட்டை வேணால் Pன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் இதைத்தான் சொல்லியிருக்கு அதில். இது y² = 4ax பேரபுலா. ரெண்டு டேஞ்சண்ட் வரைஞ்சிருக்கேன், இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று. டீன்ற இடத்துல இருந்து பாயிண்ட்ல இருந்து இங்கே T2ன்ற பாயிண்ட்ல இருந்து. அப்போ இந்த ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா வந்து பேரபுலா கொடுத்துருக்குல்ல, என்ன கொடுத்துருக்கு? y² = 4ax ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கு. ரைட் சைடு ஓப்பனு. சரியா? ரைட்டு. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் அட் T அப்படின்னு எழுதுகிறேன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட் TGTனா டேஞ்சண்ட் அட் T அப்படின்னா T இடத்து தொடுகோட்டின் சமன்பாடு yt = x + at². மனப்பாடம் பண்ணிக்க, மறந்துடக்கூடாது. இது ஒன்றுனா இது நார்மலாக எழுதுறது. இதை நான் வந்து மாற்ற போகிறேன். ஒன்றாவது ஈக்குவேஷன் எப்படி மாற்றுறேன்னா ஃபஸ்ட்டு டேஞ்சண்ட் மாற்றுறேன். டேஞ்சண்ட் 1 அப்படின்ற மாதிரி வேணால் வச்சுக்கோ. டேஞ்சண்ட் 1 அப்படின்னா T1 இடத்துன்னு இருக்குல்ல, அப்போ T1 = x + at1² மாற்றிக்கிறணும். டேஞ்சண்ட் 2 அப்படின்னா செகண்ட் T2ன்ற பாயிண்டில் வரைஞ்சது. yt2 = x + at2² எழுதணும். இப்போ நான் இது ரெண்டையும் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பாரு. ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறேன். அதை அடித்து மைனஸ் பண்ணி விட்டு என்ன அடிக்கலாம், எக்ஸை கேன்சல் பண்ணுறேன். அப்போ எக்ஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒய்யை காமனாக எடுத்துட்டோம்னா T1 - T2 = A காமனாக எடுத்துட்டோம்னா என்ன வருது? T1² - T2² வரும். அப்போ இங்கே y × T1 - T2ன்னு எடுத்துட்டோம்னா A × ரெண்டாக பிரிக்கலாம்ல. A + B × A - Bன்னு பிரிக்கலாம்ல. A + B × A - Bன்னு பிரிச்சுட்டு இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா y = ஆன்சர் கிடச்சிருச்சு. T1 + என்னது T2 அந்த கிடச்சிருச்சுல மேலே. அந்த பாயிண்ட்டை தான் நான் ப்ரூவ் பண்ண சொன்னாவேன். இந்த பாயிண்டில் கிடச்சிருச்சு. இப்போ இது நான் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி இதை வேணால் 1ன்னு வச்சுக்கோ, இது 2ன்னு வச்சுக்கோ. சப்ஸ்டியூட் பண்ணி நான் டீன்ற எக்ஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம். இஃப் y = A × T1 + T2 தென் சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ yt1 = x + at1². சரி, yt1 = A × T1 + T2 + at2². சரி, உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. என்ன ஆகும் அப்படின்னா at1 + at2 + at1². என்னடா இருக்குது தம்பி? yt1 அப்படின்ட்டு இருக்கு. yt1 அப்படின்ட்டு இருக்கு. பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. ரைட்டு, பொறுமையாக செஞ்சுக்கோ. அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா
எக்ஸு கண்டுபிடிச்சா ஆன்சர் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. சரியா? இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணு. ஏதாவது ஒன்று பிரித்து என்ன வரணும், நம்மளுக்கு T1 T2ன்னு வரணும். எக்ஸுக்கு ஆன்சரு, ஒய்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நான் இப்போ மாற்றி போட்டேனோ, எக்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டேன் பாரு. தப்பாயிருச்சு தெரியுதா? அந்த இடம் தப்பு பாரு. அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்ய அப்படின்ட்டேன். சார் தூங்கிட்டோனோ, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ரைட், வெரி குட். இந்த எக்ஸுக்கு ஒய்க்கு தானே அப்ளை பண்ணணும். அப்போ ஏ இன்ட்டு T1 ப்ளஸ் T2 இன்ட்டு என்னடா T1, ஒய்க்கு பதில் அப்ளை பண்ணிட்டேன். எக்ஸ் ப்ளஸ் AT1 ஸ்கொயர், எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ AT1 இந்த T1 மல்டியில் பண்ணால் என்ன வந்துடும், T1 ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் AT1 T2 ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இதுவும் உள்ளே போகும், இதுவும் உள்ளே வரும்ல. ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் AT1 ஸ்கொயர். இதையும் அடிச்சிட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு AT1 T2. அப்போ ரிக்வயர்ட் பாயிண்ட்டு P ஆஃப்னு எழுதுனோம்னா வெரி குட், கண்டுபிடிச்சாச்சு. AT1 T2 கமா A இன்ட்டு T1 ப்ளஸ் T2. இதுதான் என்னுடைய ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றதுலாம் இம்பார்ட்டன்ஸ் நம்மளா. டேஞ்சனுடைய ஈக்குவேஷனை ரெண்டையும் என்ன செஞ்சுருக்கேன், சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? சிம்பிளிஃபைனா சுருக்கி XY கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். T1 ப்ளஸ் T2. புரியுதா? பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, பப்ளிக்லாம் கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 8th சம். நெக்ஸ்ட் என்னடா தம்பி? 8th சம். நெக்ஸ்ட்டு 8th சம். பொறுமையாக நிதானமாச்சை என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. அதே மாதிரி தான் டீன்ற பாயிண்ட்டை வச்சு தான் கேட்டிருக்காங்க. சரியா சொல்கிறது? இஃப் நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பேரபிளாக வந்து கொடுத்துருக்கிறது கிவன் பேரபிளாக y² ஈக்குவல் டு 4ax தான் கொடுத்துருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் பேரபிளான்னு எடுத்து எழுதினாலும் சரி, டேரெக்டாக எழுதிட்டாலும் சரி. ரைட்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் பேரபிளாக எழுதியிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து T1ன்ற பாயிண்டில் வந்து நார்மல் வரைகிறோம். அது அகெயின் எங்கே போய் மீட் ஆகுது அப்படின்னா T2ன்ற இடத்துல போய் மீட் ஆகுது. அந்த இடம் வந்து என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கான். சரியா சொல்கிறது? ஒரு நார்மல் வரைஞ்சிருக்கு. நார்மல் டு த பாயிண்ட் T1 அப்படின்றது அடுத்த இடத்துல போய் மீட் ஆகுது. அதாவது படம் போடுறோம்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸும் போடுறோம். ரைட் சைடு ஓப்பன். டேஞ்சண்ட் வந்து இந்த இப்படி போடலாம். டேஞ்சண்ட் இப்படி போடலாம். நார்மல்ன்றது இப்படி வரணும். நார்மல் அப்படின்றது இப்படி வரணும். இப்படி வரணும், நேராக வரணும், பெர்பெண்டிகுலராக வரணும். சரியா சொல்கிறது? அது அகைன் இங்கே ஒரு இடத்துல மீட் ஆகுது பாரு. இந்த இடம் தான் T2, இந்த இடம் T1 அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் அவன் சொல்கிறான். சரியா சொல்கிறது? அப்போ அந்த ஈக்குவேஷனாக என்ன எழுதுகிறோம், நார்மலுக்கு ஃபார்முலா எழுதணும். டேஞ்சண்ட்டுக்கு தெரியும். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட் அட் T வந்து yt is equal to x plus at square. you know that, உனக்கு தெரியும். the equation of normal செங்கோட்டின் சமன்பாடு at T இது படிச்சுக்கிறோம். அதே மாதிரி y plus xt, சரியா சொல்கிறது? y plus xt equal to at square plus 2at அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்கோ. நிதானமாக நிறுத்தி பொறுமையாக படிச்சுக்கோ. தம்பி தப்பாளி லேசாக கரெக்ஷன் பண்ணுறேன் பாரு. எனக்குள்ள தப்புடா. க்யூப்டா. AT க்யூப் ப்ளஸ் 2at. சரி, இப்போ இந்த T1 பாயிண்ட் எடுத்தோம்னாடா தம்பி, இது at ஸ்கொயர் 2atன்னு நார்மலாக எழுதுவோம். அதே மாதிரி இங்கேயும் at ஸ்கொயர் 2at நார்மலாக எழுதுவோம். ஆனால் T1 பாயிண்ட்டு இடத்துனால T1 போட்டுக்கோ. இது T2 அப்படின்றனால T2 போட்டுக்கோ. சரியா சொல்கிறது? ரைட். இப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யணும்.
ரைட். இது வந்து நார்மலுக்கு, இது டேஞ்சண்ட்டுக்குள்ள ஈக்குவேஷன், இது நார்மலுக்குள்ள ஈக்குவேஷன். இந்த நார்மல் வந்து இங்கே மீட் ஆகுது. எங்கே மீட் ஆகுது? பேரபுளால் மீட் ஆகுது. y² = 4ax பேரபுளால் மீட் ஆகுது. சரியா? அப்போ இது வந்து இந்த இந்த பேரபுளா அது வழியாக போகுதுல்ல, பேரபுளியாக இந்த பாயிண்ட் வழியாக போகுது. அப்போ இந்த பாயிண்ட்டை x, yன்னு எடுத்து இதில் பாஸ் பண்ண போகிறேன். பாசிங் த்ரோ த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி, பாசிங் த்ரோ த பாயிண்ட் அப்படின்ட்டு எடுக்கிற மாதிரி, த்ரோ த பாயிண்ட் அப்படின்னு எடுத்து இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். 82² 282 அப்படின்னு எடுத்து இதில் அப்ளை பண்ணோம், ஆன்சர் கிடைக்கும். பொறுமையாக நிதானமாக செய்யணும். நார்மல் வந்து இங்கே பாஸ் பண்ணுது, அடுத்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுல, இந்த இடத்துல அது பேரபுளாக வந்து பாஸ் ஆகுது. அதனால் பாசிங்னா அதில் அப்ளை பண்ணணும். இது எக்ஸு, இது ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்ளை பண்ணோம்னா ஒய் வந்து 282 ப்ளஸ் எக்ஸுக்கு வந்து 82². அடுத்து இதை T1ன்னு மாற்றிக்கிறியா? ஏன்னா T1 இடத்துன்றனால T1ன்னு மாற்றிக்கோ. T1 ரைட்டா? ரைட். இது அப்படின்னா இதில் பாஸ் பண்ணுறேன், ரைட்டா? மறந்துடாத. T1 அடுத்து ஈக்குவல் டு AT என்னடா தம்பி வரும்? 1³ + 2AT1. இதில் எக்ஸ் ஒய்க்கு தானே போடுறோம், அதனால் அது அப்படி ரெண்டு அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ரைட். வேறு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கணும். யோசிக்கையில் பார்த்து நிதானமாக செய். ஏதாவது ஒன் சைடாக கொண்டு வந்து ஒன் சைடாக எடுக்கிற மாதிரி கொண்டு வா. T1 வெளியே எடுக்கிற மாதிரி செஞ்சோம்னா இதில் எடுத்துகிட்டு வருவோமா? இதை எங்கிட்ட கொண்டு வா. AT2² T1 minus AT1³ = 2AT1 minus 2AT2. இதிலிருந்து A எடுத்துடலாம். T1 வெளியில் எடுத்துட்டோம்னா T2² minus T1² வரும். இதிலிருந்து 2A வெளியே எடுத்துட்டோம்னா T1 minus T2 வரும். சரியான்னு பார்த்துக்கோ. சரி. அப்போ என்ன செய்யலாம்? அந்த ப்ரூஃப் கொண்டு வரணும். சரிங்களா சொல்கிறது? அந்த ப்ரூஃப் கொண்டு வரணும் அப்படின்னா ஏக்கு அடிச்சிடலாம். ரைட்டு. இது ரெண்டாக பிரித்தோம்னா T1 × A + B × A minus B = T1 minus T2. ஓகே. சரி. அப்படி அடுத்து எப்படி ஆன்சர் கொண்டு வரலாம்? இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அடிச்சுட்டா அங்கிட்ட என்ன வந்துடணும்? 0ன்னு போட்டுறக்கூடாதுல்ல, 1ன்னு போடணும். இல்லை, ஆமாம், இல்லை இதை டிவைட் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா 1ன்னு போடணும். எப்படி கொண்டு வருவேன்? இதை கொண்டது இது ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா T1 × அப்படின்னு வர மாதிரி வரும். அப்படியே மூவ் பண்ணுவோமா? சரி, மூவ் பண்ணுவோம். அப்படின்னா இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா தம்பி T1 × T2 + T1 = 2ன்னு இருக்குது. சரி, உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணு. T1 T2 + T1² = 2. நம்மளுக்கு T2 வேணும். இந்த இடம் தான் நம்மளுக்கு வேணும். இந்த இடம் T2. அடுத்த இடத்துல பாயிண்ட் கட் பண்ணுறது தான் ப்ரூஃபில் கொடுத்துருப்பாங்க, T2 = அப்படின்ட்டு. அப்போ நம்ம T2 = வேணும்னா என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. முதல்ல இதுங்கிட்ட கொண்டு போ. T1 T2 = 2 minus T1² எழுதிக்கோ. சரியா? சரி. இப்போ T1ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா T2 = சரியா 2 minus T1² என்ன வந்துடும்? T1 அப்படின்னு வந்துடும். சரி, ரெண்டாக பிரிச்சுக்கிடுவோம். 2/T1 மைனஸ் பிரித்தோம்னா T1² T1. அப்போ என்ன வந்துடும்? T1 அப்படின்னு வந்துடும். இதுதான் என்னது? T2 அப்படி = 2T/T1 மைனஸ் T1 அப்படின்னு வருது. அவங்க ப்ரூஃபுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா, அந்த ஆன்சருக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா யோசிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் டேர்ம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் டேர்ம் எதாக மாறிடும்? மைனஸாக மாறிடும். ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதான்னு பாரு. இந்த இடத்துலேருந்து புரியுதான்னு பார்த்துக்கோ. ஈஸி, வெரி ஈஸி. ரெண்டையும் அடிச்சுட்டேன், உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். T2 நம்மளுக்கு தேவை, அதை ஞாபகத்து வச்சுக்க. ஏன்னா கொஸ்டினில் வந்து T2 = இருந்தால் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ T2 வேணுன்றதுனா T1 ரிமூவ் பண்ணணும்ல. T1ஆல் டிவைட் பண்ணிவிடு. டிவைட் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் தனித்தனியாக பிரித்து விட்டிங்கன்னா ஆன்சர் வி கெட்டு. அவ்வளோதான். புரியுதா? குட்.